கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் இயேசுவின் நற்செய்தி பரவி திருச்சபை சரித்திரம் உருவானதை போதகர் பால் உதயம் அவர்கள் கூறுவதை கவனத்தோடு கேளுங்கள். இதற்காக தங்கள் வாழ்க்கையையும் உயிரையும் தியாகம் செய்தவர்கள் அநேக. சரித்திரம் என்பது ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட முடியாது. நாம் நமது பங்கை இயேசுக்காக நிறைவேற்ற தீர்மானம் செய்வோமாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்குகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியானது இந்திய தேசத்தில் பரவியதன் மூலமாக இந்திய திருச்சபை வரலாறு எவ்வாறு உருவானது, அதற்காக தேவ மனிதர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்து இன்னல்களை மேற்கொண்டு உயிரையும் மதிக்காமல் அவர்கள் செய்த பணியானது இந்தியாவில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதை தொடர் நிகழ்ச்சியாக இந்த டிகாட் டிவி சேனல் மூலமாக ஒளிபரப்புவதை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்காக உழைத்த, ஜெபித்த, பாடுபட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த இந்திய திருச்சபை வரலாறு அல்லது இந்தியாவில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பரவிய வரலாற்றை 5 அல்லது 6 தலைப்புகளின் கீழாக நாம் பார்க்க போகின்றோம். இந்த நற்செய்தி இந்தியாவுக்கு பரவியது மிக மிக பாக்கியமான காரியம் என்னவென்றால், இந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவனாகிய தோமாவின் மூலமாக இந்தியாவில் திருச்சபை பரவ ஆரம்பித்தது. அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்பதற்கு அநேக சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் உண்மையான சில ஆதாரங்களை நாம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க போகின்றோம். அதை 3 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லி அதை திரும்ப தமிழில் சொல்லுகிறேன். வெஸ்டர்ன் ட்ரெடிஷன் நம்பர் 1, நம்பர் 2 மலபார் ட்ரெடிஷன், நம்பர் 3 மயிலாப்பூர் ட்ரெடிஷன். இந்த மேற்கத்திய மரபு என்னவென்றால், இந்தியாவிலே அவர் ஏறக்குறைய 250 கிபியில் வந்ததாக சரித்திரம் கூறுகிறது. அவர் குறிப்பாக வட இந்தியாவுக்கு வந்தபொழுது அந்த நாட்களிலே முதல் நூற்றாண்டிலே குந்தா போரஸ் என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதற்காக நாம் சரித்திரத்தை உள்நோக்கி பார்க்கும் பொழுது மிகவும் தெளிவான ஆதாரங்கள் அதில் காணப்படவில்லை. ஆகவே இரண்டாவது மரபுக்கு நாம் செல்லுகின்றோம். மலபார் ட்ரெடிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். இது மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு மரபாக அல்லது ஒரு ட்ரெடிஷனாக நாம் இங்கே பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்தியாவிலே அவர் மலபார் கோஸ்ட் என்ற இடத்திலே வந்ததாக சரித்திரம் கூறாவிட்டாலும் அவருடைய சென்ட் தாமஸ் ஒர்க்ஸ் என்று எழுதப்பட்ட அந்த புத்தகங்கள் கூறுகின்றன. அவர் கேரள பகுதிக்கு வந்தபொழுது அங்கே இருந்த உயர்குல நம்பூதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே நற்செய்தியை பரவ ஆரம்பிக்கின்றார். அதிலே உயர்குல நம்பூதிரிகள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதை எப்படி நாம் ஆதாரமாக சொல்ல முடியும் என்றால், மலையாளிகளுடைய ஒரு கலாச்சாரம் அல்லது கதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அதுக்கு அவர்கள் மலையாளத்திலே கதாகளி என்று கூறுவார்கள். தமிழில் அதை கதகளி என்று நாம் கூறுகின்றோம். ஒரு செய்தியை நடனமாக, நாட்டியமாக ஆடி அதை ஜனங்களுக்கு அறிவிப்பதை தான் கதை களி. கதை என்றால் ஒரு ஜனங்கள் சொல்லுகின்ற கதை, களி என்றால் நாட்டியம். இரண்டையும் சேர்த்துதான் அவர்கள் கதகளி என்று கூறுகிறார்கள். அது முதல் நூற்றாண்டிலேயே இருந்ததாக அவர்களுடைய பாரம்பரியம் கூறுகின்றபடியினால் அதை உள்நோக்கும் பொழுது கதகளியிலே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அவர்கள் அறிவித்திருப்பதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றது. அதை நாம் சென்ட் தாமஸ் டு மலபார் என்ற ஒரு புத்தகத்திலே அதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக
நாம் பார்ப்பது மயிலாப்பூர் ட்ரெடிஷன். இதுவும் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு மரபாக நாம் கருதுகின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய தோமா சென்னையில் உள்ள மயிலாப்பூர் என்ற இடத்திற்கு வந்தபொழுது அங்கேயும் பாரம்பரிய பிராமணர்களுக்கு மத்தியிலே அவர் ஊழியம் செய்கின்றார். ஆனால் அவர்கள் பாரம்பரியத்தில் மிகவும் ஊறிப்போனபடியினால் வேறொரு புதிய மதத்தை இந்த வெள்ளை மனிதன் கொண்டு வருகிறான் என்று சொல்லி அவர் மீது மூர்க்கம் கொண்டு அவரை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். கடைசியாக ஆங்கிலத்தில் லிட்டில் மவுண்ட், தமிழிலே சின்னமலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவரை ஈட்டியினால் கொலை செய்து சாகடிக்கின்றார்கள். அவருடைய கல்லறையும் அவர் சாகடிக்கப்பட்ட இடத்துக்கான ஆதாரங்களும் இன்றைக்கும் தமிழகத்திலே இந்த சின்னமலையிலே காணப்படுகின்றது. இதற்கு இன்னொரு ஆதாரம் நாம் கூற வேண்டும் என்றால், மற்ற எந்த நாடுகளோ மற்ற எந்த கலாச்சாரமோ தோமா எங்கள் நாட்டில் மரித்தார், ஈட்டினால் கொல்லப்பட்டு செத்தார் என்று யாரும் சொல்லவில்லை. அவருடைய கல்லறையும் எங்களிடத்தில் இருக்கிறது என்று யாரும் கூறவில்லை. இவைகளை ஒட்டுமொத்தமாக நாம் சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவராகிய தோமா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலே நற்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார் என்றால் அது நாம் பெற்ற ஒரு மாபெரும் பாக்கியம் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் அவர் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தினார். அந்த விலை என்னவென்றால் தன்னுடைய உயிரையே விலையாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது அல்லது பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவுக்குத்தான் இந்த மாபெரும் நற்செய்தி வந்தது என்பதை நாம் கேள்விப்படும் பொழுது மாபெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அநேகர் இந்தியாவிலும் அல்லது குறிப்பாக வட மாநிலங்களிலும் சொல்வது என்னவென்றால், கிறிஸ்தவம் என்பது ஒரு மேற்கத்திய மதம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது மேற்கத்திய நாடில் பிறக்கவில்லை. அவர் மத்திய தரைகள நாடுகளில் தான் பிறந்தார். அதை இந்தியாவுக்கு பரப்பிய சீஷனும் ஒரு மேற்கத்திய நாட்டை சேர்ந்த பிரிட்டிஷ் ஆளை சேர்ந்தவன் அல்ல, அல்லது அமெரிக்கனும் அல்ல. அவரும் மத்திய தரைக்கடல் நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் தான். ஆகவே அவர்கள் பேசியது பிரிட்டிஷ் மொழியாகிய ஆங்கிலமோ அல்லது மற்ற எந்த மேற்கத்திய மொழியையோ அவர் பேசவில்லை. இயேசு கிறிஸ்து பேசிய அதே அராமிய மொழியிலேதான் அல்லது எபிரேய பாஷையில்தான் அவர் செய்திகளை எழுதியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷங்களில் நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெரிந்த எபிரேய மொழியில் எழுதி பிறகு அது கிரேக்க மொழியிலே அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கைகளிலே அது அற்புத வேதாகமாக தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்வதை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அதற்காக யாரோ ஒருவர் தியாகம் செய்ததை நாம் மறந்து விடுகிறோம். பல நூற்றாண்டுகளாக இந்த தியாகங்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. தன்னுடைய உயிரையே பணயமாக வைத்து தியாகம் செய்கிறார்கள். ஆனால் அந்த மாபெரும் அந்த கிறிஸ்தவத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அல்லது அந்த மீட்பின் செய்தியை அல்லது அந்த புது வாழ்வின் செய்தியை நாம் ஏனோ தானோ என்று ஏற்றுக்கொண்டு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக அல்லது ஒரு மத கிறிஸ்தவர்களாக அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் இருந்த நாம் வெளியே வந்து நானும் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷன் நற்செய்தியை அறிவித்தது போல நானும் அறிவிக்க வேண்டும். அதற்கான கிரயத்தை நான் செலுத்துகிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலிருந்து 22ஆம் நூற்றாண்டுக்குள் நாம் இந்த திருச்சபையின் நற்செய்தியை எடுத்துச் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து செல்ல முடியும். இது முதல் தலைப்பாக நான் இதுவரைக்கும் கூறி வந்தேன். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியோ அல்லது திருச்சபை வரலாறோ வெறும் ஒரு குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களால் மாத்திரம் செய்யப்படவில்லை. அதற்கு பிறகு அந்த நற்செய்தியை கேட்டவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றிய தேவன் இந்த கடைசி நாட்களில்
குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்படி என்றால் இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை வேதாகமம் சொல்லுகிறது. பூர்வ காலங்களில், இன் த பிகினிங்ஸ். ஆகவே அவைகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் சொல்லப்பட்டது என்று நிறுத்திவிட முடியாது. இது தொடர்ந்தேர்ச்சியாக வருகின்ற ஒரு காரியம். சரித்திரம் என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்படுவதில்லை. சரித்திரம் என்பது அநேக மக்களால் தாங்கள் செய்கின்ற தியாகங்கள் மூலமாக, சமூக சேவைகள் மூலமாக, உயிர் தியாகங்கள் மூலமாக, சொற்பொழிவுகள் மூலமாக, வாழ்கின்ற வாழ்க்கைகள் மூலமாக சரித்திரத்தை நாம் உருவாக்குகின்றோம். சரித்திரத்தில் நம்முடைய பெயர் வருவதற்கு நாம் துடிப்பதை காட்டிலும், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து இயேசுவுக்காக நாம் செய்யும் பொழுது ஒரு நாள் நாம் சரித்திரத்தை உருவாக்குவோம். சரித்திரத்தில் சரித்திர புத்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்கிறதோ இல்லையோ என்பது முக்கியமல்ல. அதை காட்டிலும் ஒரு மேலான புத்தகம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியின் புஸ்தகம் என்று. அந்த புஸ்தகத்தில், அந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் எழுதப்பட வேண்டும் என்றால், நாமும் நம்முடைய சூழ்நிலையிலே, நாம் வாழ்கின்ற இடத்திலே, நம்முடைய பட்டணத்திலே, நமக்கு தெரிந்த மொழியிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த திராணியை, திறமையை, தாளந்துகளை வைத்து இயேசுவுக்காக நாம் ஏதாகிலும் ஒன்று செய்துத்தான் ஆக வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதை உங்களுக்கு ஒரு கடினமான உபதேசமாக நான் சொல்லவில்லை, அன்பின் சவாலாக இதை நான் கூறுகின்றேன். இயேசுவை அறியாத இந்து குடும்பத்திலே பிறந்தவன் நான். என்னுடைய தாத்தா 3-4 கோயில்களுடைய தர்மகர்த்தாவாக விளங்கியவர். என்னுடைய தகப்பனாரோ இயேசுவை பற்றி தெரியாது, கடவுளை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக கொள்கை உடையவராக இருந்தார். ஆகவே நாத்திக கொள்கையை பிரசங்கிக்கக்கூடிய, மேடையிலே பேசக்கூடிய திராவிட கழகத்திலே அவர் ஒரு உறுப்பினராக மாறினார். அதற்கு பிறகு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் வரும்பொழுது அதை நினைவு கூறும்படியாக அந்த நாளிலே பிறந்த எனக்கு மொட்டை அடித்து உதயசூரியன் சின்னவன் தலையிலே வரைந்து எனக்கு உதயசூரியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் என் வாழ்க்கையில் உண்மையான சூரியனும் உதிக்கவில்லை, உதயசூரியனும் உதிக்கவில்லை, காரிருள் தான் இருந்தது. என் தகப்பனார் சொன்ன கடவுள் இல்லை என்ற நாத்திக கொள்கையும் என் வாழ்க்கையை மாற்றவில்லை. என்னுடைய தாத்தாக்கள் வணங்கிய எல்லா கடவுளையும் வணங்கக்கூடிய கொள்கையும் என் வாழ்க்கையை மாற்றவில்லை. அப்படி நான் வாழ்க்கையில் மற்ற பகுதிகளிலே முன்னேற்றம் அடைந்த பொழுதும், படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய போதும் எனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையும், வெற்றி இல்லாத நிலையும், எனக்குள் ஏதோ ஒன்றை நான் இழந்திருக்கிறேன் என்ற ஒரு உணர்வும் மேலிட்டது. அந்த உண்மையான சந்தோஷம், அந்த உண்மையான சமாதானம் எங்கு கிடைக்கும் என்று அநேக இடங்களுக்கு ஓடினேன். அநேக இந்து ஸ்தலங்களுக்கு ஓடினேன். மற்ற மத ஸ்தலங்களுக்கும் சென்றேன். எங்கும் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒருவர் நண்பர் சொன்னார், கடவுள் உன்னை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் கடவுளை தேடுகிறாய் என்றார். எனக்கு அது தூக்கி வாரி போட்டது. அப்படி என்றால் அந்த கடவுள் என்னை தேடி வருவாரா? நிச்சயமாக வருவார். நீ உண்மையாக அவரை கூப்பிட்டால் அவர் வருவார். அவருடைய பெயர் என்ன? அது எனக்கு தெரியாது, நீ கேள் என்று சொன்னார். அப்பொழுது என்னுடைய நண்பன் வீட்டுக்கு நான் செல்லும் பொழுது அவனுடைய வீடு முழுவதும் இடிக்கப்பட்டு புதிய வீடு கட்டும்படியாக எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அறை மட்டும் இடிக்கப்படாமல் இருந்தது. அது எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால அந்த ரூம் மட்டும் இடிக்காம வச்சிருந்தாங்க. அது மிக சிறந்த வாய்ப்பாக கருதி அங்கே சென்று நான் முழங்கால் படியிட்டேன். என் வாழ்க்கையில முழங்கால் படியிடுவது அதுதான் முதல் தடவை. முழங்கால் படியிட்டு, உண்மையான கடவுள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க அப்பா கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக கொள்கையை சேர்ந்தவர். ஆனால் நானோ உண்மையான சமாதானத்தை, சந்தோஷத்தை தேடுகிறேன். இந்த உண்மையான கடவுள் யாராக நீர் இருந்தாலும் சரி, எனக்கு இந்த சமாதானத்தை தருவீர்கள் என்றால் என் வாழ்க்கை மாறும், உம்மை நான் பின்பற்றுகிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 45 நிமிடங்கள் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தொண்டை கீழாக என்னுடைய உடலானது கிழிக்கப்பட்டு, என் வயிறு வரை கிழிக்கப்பட்டு, என்னுடைய உடல் 2ஆக பிளக்கின்றது. என்னுடைய உடலுக்கு உள்ளாக இருந்த ஒரு கருப்பான இரும்பு பாறை போன்ற கருப்பான ஒரு பாறை என்னை விட்டு வெளியே வருகின்றது. மீண்டும் என்னுடைய உடலானது மூடப்படுகிறது. வெல்டிங் பண்ற மாதிரி என்னுடைய உடல்
கழுத்திலிருந்து வயிறு வரை அப்படியே மூடப்படுகிறது. அது எப்படி நடக்குது என்று நான் அப்படியே உற்று பார்க்கும் பொழுது என்னுடைய உடல் வானத்தை நோக்கி செல்லுகிறது. வானத்தை நோக்கி செல்லும் பொழுது வானத்திலிருந்து ஒரு ஒளி வருகிறது. ஒளியோடு சேர்ந்து சொட்டு சொட்டாக ஒரு ரத்தமும் வருகிறது. அந்த ரத்தம் கிழிக்கப்பட்ட என் உடலை தொட்ட பொழுது அது முற்றிலும் ஆறி பழைய நிலைமைக்கு வந்து மாபெரும் சொல்ல முடியாத சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தை நிரப்பிய பொழுது 45 நிமிடங்களாக ஆனந்த கண்ணீர் வடித்து, ஆண்டவரே நீர் யார், நீர் யார் என்று, உம்முடைய ஒளி எங்கே வருகிறது, இந்த ரத்தம் எங்கே வருகிறது என்று பார்க்கும் பொழுது அது கர்த்தராகிய இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்த சிலுவையிலிருந்து வருகிறதை அன்றைக்கு நான் கண்டேன். அன்று என்னுடைய வாழ்க்கை மாறியது. உண்மையான சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் அப்பொழுது ஆரம்பித்தது. ஆனால் அந்த சரித்திரம் என்னோடு முடியக்கூடாது என்பதற்காக கடந்த 25 ஆண்டுகளாக இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கைப்பிரதிகள் மூலமாக, திருச்சபையிலே செய்திகள் மூலமாக, கிராமங்களிலே செல்லுகின்ற இடங்களிலும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் என்னுடைய உள்ளத்தை நிரப்பிய பொழுது என்னால் அந்த சந்தோஷத்தை எனக்குள் அடக்கி வைத்துக் கொள்ள முடியாததினால் நான் என் பகுதியில் வாழ்கின்ற ஜனங்களுக்கும் திருச்சபையிலே நற்செய்தியை கூறுவதன் மூலமாகவும் உண்மையான சந்தோஷம் என்ற இந்த கைப்பிரதிகளை விநியோகிப்பதன் மூலமாகவும் மற்றவர்களும் இதை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் உற்சாகப்படுத்திக் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் சரித்திரம் என்பது ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்படுவதல்ல. தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து நற்செய்தி அறிவித்ததினால் தோமாவோடு திருச்சபையோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியோ முடிந்து விடாது. உலகத்தில் ஜனங்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். பிறந்தவர்கள் வாழ்ந்து மரிக்கின்றார்கள். புதிய தலைமுறை உருவாகின்றது. அந்த புதிய தலைமுறைக்கோ இயேசுவின் நற்செய்தியை குறித்து ஒன்றும் தெரிவதில்லை. ஆகவே ஒவ்வொரு புதிய தலைமுறை பிறக்கும் பொழுதும் அந்த தலைமுறைக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கூற, சரித்திரத்தை உருவாக்க, நீங்கள் சரித்திரத்தை உருவாக்கும் ஜனங்களை உருவாக்குவதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இது நான் மாத்திரமல்ல, இதை ஒவ்வொரு தனிப்பட்ட இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மாபெரும் பணியாகும். முதல் நூற்றாண்டிலே இந்தியாவிலே வந்த தோமாவின் மூலமாக நற்செய்தி பரவ ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கடந்து செல்லுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலே அநேக குழப்பங்கள் உருவாகின்றது. ஜனங்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை அதனோடு இணைக்கின்றார்கள். தாங்கள் முன்பு வணங்கி சிலை வணக்கங்களை அதற்குள் நுழைக்கின்றார்கள். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கலாச்சார வழக்கங்களையும் அவருடைய மத நம்பிக்கைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலே புகுத்துகின்றார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு காரியம்தான் ரோம கத்தோலிக்க சபையாகின்றது. ஆனால் அவர்களும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இரண்டாம் கட்டமாக ரோமன் கத்தோலிக்க சபையானது போர்ச்சுகீஸ் என்ற ஆட்கள் மூலமாக இந்தியாவுக்குள் நுழைகின்றது. இதை ஆங்கிலத்திலே போர்ச்சுகீஸ் மிஷன் என்று நாம் அழைக்கலாம். ஆனால் அவர்கள் இந்தியாவுக்குள் வருவதற்கு முன்பதாக இந்தியாவிலே மிகவும் செல்வம் செழித்திருக்கிறது, இங்கு வியாபாரம் செய்தால் நன்றாக நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பி தங்களுடைய பயணங்களை தொடர்கிறார்கள். அப்பொழுது மிக பிரதானமாக விளங்கிய பயணம் என்னவென்றால் கடற்பயணம். அங்கே வாஸ்கோட காமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 1498 அதாவது 15ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவை நோக்கி கடற்பயணம் செல்லுகின்றார். ஆனால் அவருக்கு தெரிந்ததெல்லாம் அன்னை மரியாளை குறித்தும் அவரை ஆராதனை செய்வதை குறித்தும் தான் தெரியும். இந்தியாவுக்குள் அவர் நுழையும் பொழுது அவர் இந்தியர்கள் தங்களுடைய கடவுள்களை, இந்து தெய்வங்களை அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார்கள். எண்ணெய் ஊற்றி பால் ஊற்றி அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வாஸ்கோட காமாவுக்கு தெரிந்ததெல்லாம் கடவுள் ஒன்றே ஒன்றுதான், அது அன்னை மரியாள். அவர் நினைத்தார் அன்னை மரியாளை இந்தியாவில் இப்படிதான் வழிபடுவார்கள் என்று சொல்லி அவர் திரும்பவும் போர்ச்சுகீஸுக்கு சென்று இந்தியாவிலே நான் அன்னை மரியாளை பார்த்தேன்,
ஆனால் அவர் பார்த்தது அன்னை மரியாள் அல்ல, அவர் பார்த்தது ஒருவேளை மாரியாத்தாவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் அவர் நினைத்தது அவருக்கு தெரிந்த மதம்தான். அதனால் அவருக்கு அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தெரியாததனால், அவர் வந்தது வியாபாரமாக இருக்கின்றபடியினால் அதை குறித்த விஷயம் அவருக்கு நிறைய தெரியவில்லை. ஆனால் இந்தியாவானது மிகவும் செல்வ செழிப்பான ஒரு நாடென்றும், இங்கே வியாபாரம் செய்தால் போர்ச்சுகீசியர்களாக அவர்கள் மிகவும் செழிப்பாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் வந்தது. ஆகவே அதற்கு பிறகு அவர்கள் இந்தியாவுக்கு அநேக வியாபாரிகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் ராணுவத்தை உருவாக்குகிறார்கள். போர்ச்சுகல் நாட்டின் ராஜாவே இந்த தேசத்துக்குள் வெறும் வியாபாரம் மாத்திரமல்ல, ரோம கத்தோலிக்க திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்ற ஆவலினால் அவர் ஒரு கவர்னரை கோவா என்ற இடத்திற்கு அனுப்புகிறார். அதற்கு பிறகு ரோம கத்தோலிக்க ஒரு பிஷப், ஆர்ச் பிஷப்பையும் அவருக்கு மேலாக அட்மினிஸ்ட்ரேட்டராக அனுப்புகின்றார். அந்த ராஜாவினுடைய விருப்பம் என்னவென்றால், போர்ச்சுகல் ராஜாவினுடைய விருப்பம் இந்தியாவிலே மிகப்பெரிய திருச்சபைகளை கட்ட வேண்டும். ஆகவே இந்தியாவிலே வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் மாறி ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களுக்குள் அவருடைய மனது செல்ல ஆரம்பித்தது. ஆகவே அது ரோமன் கேத்தலிக் மிஷனரிகள் மூலமாக இந்தியாவுக்குள் பரவ ஆரம்பித்தது. அதை முதலாக இந்தியாவுக்குள் பரவுவதற்கு உதவி செய்தவர் இக்னேஷியஸ் லயோலா என்ற ஒரு மனிதர். அந்த இக்னேஷியஸ் லயோலா என்ற வார்த்தை குறிப்பாக தமிழகத்தில், குறிப்பாக சென்னையில் எல்லோரும் அறிந்த ஒன்று. எல்லோருக்கும் மிக பிரசித்தமான ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியின் பெயர் லயோலா காலேஜ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த இக்னேஷியஸ் லயோலாவினுடைய பெயரில் தான் அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இக்னேஷியஸ் லயோலா என்பவர் ஒரு ராணுவத்திலே பணியாற்றியவர். அந்த ராணுவத்திலே பல ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கடினமான ஒரு பாதையை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களுக்கென்று சில குறிக்கோள்களும் கொள்கைகளையும் வகுத்தார். அதன் அடிப்படையிலே அவர் உருவாக்கப்பட்ட அந்த குழுவுக்கு பெயர் த சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அல்லது த ஜெசுவிட்ஸ். ரோமன் கத்தோலிக்கில் ஜெசுவிட் பிரீஸ் என்று சொல்லுவார்கள். மிகவும் கண்டிப்பானவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். சிலர் காவி உடை அணிந்து கொண்டு இந்தியர்களைப் போல இருப்பார்கள். இந்தியர்களுக்கு இந்தியாவிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இந்தியனை போல காட்சி அளித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் புராட்டஸ்டன்ட் என்ற பிரிவை சேர்ந்த அநேகர், லூத்தரன் சபையை சேர்ந்தவர்கள், இன்னும் மற்ற திருச்சபையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வரும்பொழுது இக்னேஷியஸ் லயோலாவினுடைய கொள்கையின் அடிப்படையிலே இந்தியாவுக்கு வந்தவர் பிரான்சிஸ் சேவியர் என்று சொல்லக்கூடிய ஜெசுவிட் பிரீஸ்டுகளிலே ஒருவராக அவர் இங்கே வருகிறார். அவருடைய வாழ்க்கை முற்றிலும் இந்தியர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவர் மிகப்பெரிய கொடுமையான ஒரு கடற்பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு வருகிறார். கடற்பயணத்தில் வரும்பொழுது ஏறக்குறைய அந்த பயணிகளிலே 50% பேர் பயணத்திலேயே இறந்து விடுகிறார்கள். ஒவ்வொருவராக இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இறந்த ஒவ்வொருவரையும் அவர் அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லாததினால் கடலிலேயே தூக்கி அவர்களை போடுகின்றார். ஆனால் அவருக்கும் மிகவும் ஆரோக்கியமான சூழ்நிலை காணப்படுகிறது. அது அந்த மாலுமிகளுக்கும் வியாதி வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. ஆனாலும் இவர் மிகவும் ஆரோக்கியமாக இருந்ததினால் அவர் மீது இவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். கடைசியாக அவர் கிபி 1542 கோவா என்ற இடத்தை வந்து அடைகின்றார். கோவாவிலே வந்து திருச்சபையை ஆரம்பிக்க முயற்சி செய்கின்றார். ஆனால் உடனடியாக கோவாவை விட்டு அவர் சென்று இந்தியாவினுடைய தென் மாநிலங்களுக்கு செல்லுகின்றார். தென் மாநிலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி என்ற பட்டணத்திற்கு அவர் செல்லுகிறார். கோவாவில் ஜனங்கள் பேசிய பாஷை வேறு, கொங்கணி என்ற பாஷையை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் தூத்துக்குடிக்கு வரும்பொழுது அங்கு தமிழர்கள் பேசிய தமிழ் பாஷையை அவர் கேட்டார். ஆகவே அந்த தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவருக்குள் வந்தது.
அவருக்கு அந்த பாஷை தெரியாவிட்டாலும் ஆரம்பத்திலே அவர் தன்னோடு ஒரு ஆளை மொழிபெயர்ப்பாளராக வைத்திருந்தார். தன்னுடைய பிரசங்கங்களை மனப்பாடமாக செய்துவிட்டார். அதிலே 10 கட்டளைகள், தி லார்ட்ஸ் பிரேயர் என்ற கர்த்தருடைய ஜெபம், அப்போஸ்தலருடைய நடபடிகள், ஆவே மரியா என்ற ரோமன் கத்தோலிக்கருடைய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தமிழிலே அப்படியே மனப்பாடம் செய்து அதை 10 நிமிஷங்களிலே செய்தியாகவும் 5 நிமிஷங்கள் பரலோகத்தை குறித்தும் இன்னும் 5 நிமிஷங்கள் நரகத்தை குறித்தும் அவர் தமிழிலே பிரசங்கித்தார். மனப்பாடம் பண்ணி அப்படியே பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தின் மூலமாக, மொழிபெயர்ப்பாளர்கள் உதவியோடு செய்த பிரசங்கத்தின் மூலமாக மாபெரும் விளைவுகள் ஏற்பட்டதனால் அவர் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்குள் செல்ல ஆரம்பித்தார். அவர் கிராமங்களுக்கு செல்லும் பொழுது, அவர் இன்றைக்கு நம்ம கைப்பிரதிகளை கொடுக்கின்றோம், பில் போர்ட்ஸ் போடுகின்றோம், பிளெக்ஸ் பேனர் போடுகின்றோம், டிவியில அட்வர்டைஸ் பண்ணுகின்றோம், ரேடியோவில் சொல்லுகின்றோம், ஆட்டோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம். ஆனால் அவருக்கு எதுவும் இல்லை. கையில ஒரு பெல்லை வைத்துக்கொண்டு, மணியை வைத்துக்கொண்டு, மணி அடித்துக்கொண்டே டிங்க 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 மணி அடித்துக்கொண்டே போவார். மணி அடித்துக்கொண்டு போகும் பொழுது ஸ்பானிய மொழி பேசிய அவர் கேசக் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கி அணிந்திருப்பார். இடுப்பிலே ஒரு கயிறு, சாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு கயிறு கட்டியிருப்பார். இந்த உயரமான வெள்ளையாக இருக்கின்ற இந்த மனிதன் ஒரு புதிய மதத்தை கொண்டு வருகிறார். கையில ஒரு பெல் அடிச்சுன்னு வர்றார் என்று அதை பார்ப்பதற்காகவே அநேகர் வர ஆரம்பித்தார்கள். வரும்பொழுது அவர் செய்த பிரசங்கங்கள் எல்லாம் இதுதான். அவருக்கு தெரிந்த அந்த 10 நிமிஷம் 10 கட்டளைகள் பிரசங்கம், கர்த்தருடைய ஜெபம், அப்போஸ்தலர் கிரீட், ஆவே மரியாருடைய ஜெபத்தை முடித்த பிறகு 5 நிமிஷம் நரகத்தை குறித்தும் 5 நிமிஷம் பரலோகத்தை குறித்தும் பேசி எத்தனை பேர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லுவார். அநேக பேர் அதை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவருக்குள் மாபெரும் மகிழ்ச்சி உண்டானது. ஆனால் அவர் மிகவும் கண்டிப்புள்ளவராக இருந்தார். சிலை வணக்கம் கூடவே கூடாது என்று சொன்னார். சிலை வணக்கம் என்றால் இந்து சிலை வணக்கம். இதை நான் கொஞ்சம் அழுத்தி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அடுத்த செய்தியில் நான் சொல்லுகிறேன். அவர் இந்து சிலைகளை வணங்கக்கூடாது என்று அதை சொல்லுவார். அவர் பிரசங்கித்ததெல்லாம் கூரை வீடுகளுக்கு கீழே இருக்கின்ற ஜனங்களுக்கு தான் பிரசங்கித்தார். ஆனால் ஜனங்கள் அவ்வளவு பிரசங்கத்தை கேட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் திருச்சபைகளுக்கு தொடர்ந்து சென்றும் இன்னும் அந்த சிலை வணக்கத்தை விடாமல் இருக்கிறார்களா இல்லையா என்பதை பெற்று அந்த பிள்ளைகள் மூலமாக அறிந்து கொள்வார். அறிந்து கொண்ட பிறகு சில குடும்பங்கள் இன்னும் சிலை வணக்கத்தை தான் பின்பற்றுகிறார்கள் என்று கோபம் அடைந்து அந்த சிலை வணங்குகின்ற அந்த சிலைகளை வெளியில் எடுத்து வந்து உடைத்து அந்த வீட்டையே அவர் கொளுத்துவார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அவர்களை நேசித்தார்கள். ஏனென்றால் அவர் அவர்களுடைய நன்மைக்காகத்தான் அதை செய்கிறார், இதை அவர் உண்மையாக செய்கிறார், தேவனுடைய நீதியின்படி செய்கிறார் என்பதனால் அவர் மீது அவர்களுக்கு மாபெரும் மதிப்பு ஏற்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த செய்தி தொடரிலே இந்தியாவில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியானது பரவி இந்திய திருச்சபை வரலாறு ஆரம்பித்ததை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவராகிய தூய தோமா அவர்கள் இந்தியாவிலே, குறிப்பாக சென்னையிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். அதன் மூலமாக திருச்சபையானது வளர ஆரம்பிக்கின்றது. பிறகு ரோம கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஜனங்கள், குறிப்பாக இக்னேஷியஸ் லயோலா மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்ட மிஷனரிகள் இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள். அதற்கு முன்பதாக வாஸ்கோட காமா என்பவர் வியாபாரம் செய்யும்படியாக இங்கே வருகின்றார். அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவதைக் கண்ட போர்ச்சுகல் நாட்டின் அரசர் இந்தியாவுக்கு மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்ற தாகம் ஏற்பட்டது. இக்னேஷியஸ் லயோலா மூலமாக உருவாக்கப்பட்ட ஜெசுவிட் இயக்கத்தின் மூலமாக முதலாவதாக வருகிறார் பிரான்சிஸ் சேவியர். அவருடைய ஊழியத்தை குறித்து சென்ற நற்செய்தி தொடரிலே நாம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவதாக பிரிட்டிஷ் பாப்டிஸ்ட் மிஷன் இந்தியாவுக்குள் ஊழியம் செய்ய ஆவல் அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு முன்பதாக
பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியானது இந்தியாவிலே தன்னுடைய வியாபாரத்தை தொடர ஆங்கிலேய அரசாங்கம் விரும்புகின்றது. அநேக தளபதிகளின் தலைமையிலே அந்த காரியங்கள் தொடர்கின்றது. அப்பொழுது இங்கிலாந்தை சேர்ந்த வில்லியம் கேரி அவர்கள் தான் இந்தியாவுக்கு சென்று ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் தெரிவிக்கும் பொழுது, அவர் சார்ந்த அந்த திருச்சபையானது அந்த காரியங்களுக்கு தங்களுக்கு விருப்பம் இல்லை என்றதை தெரிவித்தும் கூட, தான் தொடர்ந்து ஆண்டவர் மேல் உள்ள பாசத்தினாலும் அன்பினாலும் இந்தியாவுக்கு நான் செல்வேன், நற்செய்தி அறிவிப்பேன் என்று கூற ஆரம்பிக்கின்றார். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்த அவர், அவருடைய தகப்பனார் மூலமாக வேலை கிடைத்து ஒரு தொழிற்சாலையிலே ஷூக்களை தைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு பணியிலே ஈடுபடுகின்றார். அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் தொட்டு ரட்சிப்பு அடைந்த அவர் மனிதர்களுடைய உள்ளத்தை உருவாக்கும் ஒரு பணிக்காக இந்தியா செல்ல வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார். ஆனால் பிரிட்டிஷ் பாப்டிஸ்ட் மிஷன் அதை குறித்த விருப்பம் இல்லாவிட்டாலும் தான் அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் என்று துணிவாக அவர் இறங்கி இந்தியாவுக்கு வருகின்றார். 1793 ஆண்டிலே சகல ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இந்தியாவுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றார். அவர் இந்தியாவுக்குள் காலடி எடுத்து வைத்த முதல் இடம் கல்கத்தா மாநகரமாகும். அங்கே பிரிட்டிஷ் மிஷனரிகளால் அவர் வரவேற்கப்படாவிட்டாலும் கூட, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வரவேற்கப்படாவிட்டாலும் கூட, டேனிஷ் அரசாங்கம், டேனிஷ் மிஷனரிகள் அவருக்கு ஊழியத்தின் அழைப்பை தந்து செராம்பூர் என்ற இடத்திலே அவருக்கு ஏற்பாடுகள் செய்கின்றார்கள். முதலாக அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்தாலும் கூட 5½ ஆண்டுகள் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தும் ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அதைக் கண்டு அவர் மனம் சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கும் நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது உங்கள் ஊழியத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் இன்னும் தொடப்படவில்லையே, இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, சபைக்குள் வந்து சேரவில்லை என்று ஆதங்கம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏற்ற காலத்தில் அவர் ஜனங்களை கொண்டு வருவார். வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். ஏற்ற காலங்களில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்ற வார்த்தையின்படி வில்லியம் கேரி இந்தியாவிலே அவர் ஆங்கிலேய அரசாங்கத்தால் கைவிடப்பட்டாலும் உதவிகள் இல்லாவிட்டாலும் தனி மனிதனாக இங்கு வந்து ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு முன்பதாகவே தேவன் ஆட்களை ஏற்படுத்துகிறார். அவருக்கு பின்பாக ஜாஷுவா மார்ஷ்மன், வில்லியம் வார்ட் என்ற 2 சகோதரர்கள் அங்கே செராம்பூருக்கு வருகிறார்கள். அவர்களை ஆங்கிலத்திலே அழகாக செராம்பூர் ட்ரியோ என்று சொல்லுவார்கள். அந்த மூவர் கூட்டணியின் மூலமாக மாபெரும் ஊழியமானது ஆரம்பிக்கப்படுகிறது. 5½ ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக ஒரு மனிதர் ரட்சிக்கப்படுகிறார். இந்தியாவிலேயே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பிரிவுகள் வட மாநிலத்திலும் இருக்கின்றது, தென் மாநிலத்திலும் இருக்கின்றது. வட மாநிலத்திலே மேல் ஜாதியை சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், கீழ் ஜாதியை சேர்ந்தவர்கள் சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதிலே பல பிரிவுகள் இருக்கின்றது. அவரால் ரட்சிக்கப்பட்ட முதல் மனிதர், அவருடைய பெயர் கிருஷ்ணபால். அவர் ஒரு சூத்திரன். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில ஆண்டுகள் கழித்து கிருஷ்ண பிரசாத் என்ற பிராமண குலின் பிராமின் என்ற ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய ஒரு பிராமணர் ரட்சிக்கப்படுகின்றார். இந்த சிறு கூட்டமானது சிறு சபையாக உருவாக்கப்படுகிறது. சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. ஆகவே சிறு ஒரு குழுவாக உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபையிலே ஆண்டவருடைய வல்லமையும் சுவிசேஷ நற்செய்தியும் பயிற்சிவிக்கப்பட்டு அவர்கள் மற்ற கிராமங்களுக்கு செல்லுகிறார்கள். அதில் கிருஷ்ணபால் என்பவர் தன்னுடைய வயதான நாளிலே செராம்பூரை விட்டு வெளி மாநிலங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கின்றார். மேற்கு நோக்கி செல்லுகிறார்.
வடகிழக்கு நோக்கி செல்லுகின்றார். வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியன்ஸ் என்று நாம் இன்றைக்கு அழைக்கக்கூடிய அசாம், நாகாலாந்து, மேகாலயா என்ற இடங்களுக்கு அவர் செல்ல ஆரம்பிக்கின்றார். அங்கே இருக்கின்ற ஜனங்கள் இயேசுவின் அன்பினாலும் கிருஷ்ணபாலனுடைய உண்மையான ஆதங்கத்தினாலும் தொடப்பட்டு இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். இந்தியாவிலே திருச்சபை உருவாக்கப்பட்டது ஆரம்பத்திலே இந்தியர்களால் இல்லாவிட்டாலும் பிறகு படிப்படியாக இந்தியர்கள் மூலமாக அந்த நற்செய்தி பரவ ஆரம்பிக்கிறது. என்னுடைய கடந்த செய்தி தொடரில் நான் சொன்னேன், திருச்சபை வரலாறு என்பது ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்படுவதல்ல. தனி மனிதனால் ஒருவேளை ஆரம்பிக்கப்படலாம், ஆனால் அது வரலாறாக மாற வேண்டும் என்றால் அநேகர் அதில் தியாகத்தோடு ஈடுபட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பீர்கள் என்றால், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய முதல் கடமை உங்களுக்கு அருகில் உள்ள இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும். அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் த கிரேட் கமிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை மார்க் 16 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆகவே இன்றைக்கு முதல் கட்டமாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஜனங்களுக்கு நாம் கூற வேண்டும். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்பித்துக் கொடுத்த யாவற்றையும் அவர்களுக்கு கற்பித்து அவர்களை சீஷர்களாக மாற்றுங்கள். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய கடமையானது, ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, இயேசுவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை இயேசுவின் சீஷர்களாக உருவாக்க வேண்டும். நம்முடைய சீஷர்களாக உருவாக்க கூடாது. இதைத்தான் அநேக சபைகள் செய்ய தவறிவிடுகின்றன. தங்களுக்கும் தங்களுடைய சபைகளுக்கும் ஆள் சேர்க்கின்ற ஆர்வத்திலே இயேசுவுக்கு சீஷர்களாக அவர்களை உருவாக்க நாம் மறந்து விடுகிறோம், தவறி விடுகின்றோம். ஆகவே இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி, இந்த திருச்சபை வரலாறு மாபெரும் தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தாக்கம் மற்றவர்களை தாக்கத்துக்குள் உட்படுத்த வேண்டும். நீங்கள் இயேசுவின் அன்பால் நிரப்பப்படும் பொழுது அந்த தாக்கம் உங்களுக்குள் உருவாகும். நீங்கள் அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது, இயேசுவின் அன்பால் ஜனங்கள் நிரப்பப்படும் பொழுது அந்த தாக்கம் அவர்களையும் தொடும். இது தொடர்ந்தேர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறும். வில்லியம் கேரி அவர்கள் திருச்சபையின் நற்செய்தியை அறிவிக்கின்ற அதே வேளையிலே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லுகின்ற அதே வேளையிலே சமூக அவலங்களையும் அவர் காணாமல் விடவில்லை. அவர் கண்ட சமூக அவலங்களிலே ஏற்படுகின்ற பாதிப்புகளை களையத்தக்கதாக தன்னால் இயன்ற காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். அவர் வாழ்ந்த அந்த வட மாநிலங்களிலே முதலாவதாக காணப்படக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் சோசியல் ஈவில், சமூக அவலம் என்னவென்றால், தீமை என்னவென்றால், குழந்தைகளை நரபலி செலுத்தினார்கள். அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், இந்த குழந்தையை நாம் கடலிலோ அல்லது ஒரு ஆற்றிலோ நாம் தூக்கி வீசி எறியும் பொழுது அது முதலைகளாலோ மற்ற மீன்களாலோ கடித்து அது சாப்பிடப்படும் பொழுது அது ரத்தம் சிந்தப்படுவதனால் இவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள், இவர்களுக்கு செழிப்பும் சுகமும் உருவாகும் என்ற தவறான மூட நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் தூக்கி வீசப்படுவதை கண்டபொழுது அவருடைய உள்ளம் நொறுங்கியது. ஆகவே இந்த தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக ஜெபித்தார், அதற்காக உழைத்தார். இரண்டாவதாக அவர் கண்ட சமூக தீமைகளில் ஒன்றானது சதி என்று சொல்லப்படுகிறது. சதி என்பது தன்னுடைய திருமணமான தன்னுடைய கணவன் இறந்துவிட்டால், அவள் இளம் பெண்ணாக இருந்தாலும் கூட அவளையும் கணவனுடைய அந்த சிதையிலே கட்டி வைத்து இருவரையும் கொளுத்தி விடுவார்கள். அதை தமிழிலே நாம் சொல்லுகிறோம் உடன்கட்டை ஏறுதல் என்று. இந்த சமூக அவலத்தை அவர் கண்டபொழுது அதிர்ச்சி அடைந்தார். இது மனித படுகொலை அல்லவா என்று வெகுண்டு எழுந்தார். ஆனால் அது சமூகத்திலே ஊறி பின்னி பிணைந்த ஒரு தீமையாக இருந்தபடியால் உடனடியாக அதை களைய அவரால் முடியவில்லை. ஆனால் பல மாதங்களாக, பல வருடங்களாக அவர் ஜெபித்தார்.
அழுதார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவர் அதை குறித்து முறையிட்டார். அவர் அந்த குறிப்பிட்ட நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆங்கிலேய அரசாங்கத்தினால் லார்ட் வெல்லஸ்லி என்பவர் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். கேரி அவர்கள் கவர்னர் ஜெனரல் லார்ட் வெல்லஸ்லியை அதிகமாக தொடர்பு கொண்டு இந்த சமூக அவலத்தை குறித்து அவரிடத்தில் சொன்னார். அவர் சொன்னதை உண்மையாக அவர் உணர்ந்தாலும் கூட தன்னால் அதை குறித்து எதுவும் செய்ய முடியாத உதவியற்ற நிலை இருப்பதாக கூறினார். ஆனாலும் வில்லியம் கேரி அதை விடவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். திடீரென்று இந்தியாவில் திப்பு சுல்தானுடைய ஆக்கிரமிப்பு 1810 ஏற்பட்டபடியினால் வெல்லஸ்லியை இங்கிலாந்து தேசத்துக்கு அழைத்துக் கொண்டார்கள். அவருடைய இடத்திலே லார்ட் பென்டிக் என்பவர் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். அந்த வேளையிலே லார்ட் பென்டிக் அவர்களுக்கு ஆங்கிலமும் அந்த நாட்களில் பேசப்பட்ட மொழியும் சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டது. யார்தான் சிறப்பான ஆளாக அவருக்கு தெரிந்திருக்க கூடும்? நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். வில்லியம் கேரியை தவிர வேறு யார் இருந்திருக்க முடியும்? தேவனுடைய இரக்கமும் கர்த்தருடைய கிருபையும் அவர் மீது இருந்தபடியினால் லார்ட் பென்டிக் அவர்கள் அவரை கவர்ன்மெண்ட் டிரான்ஸ்லேட்டர் என்ற பதவியை கொடுத்து அவருக்கு பண உதவியும் செய்கின்றார். அந்த வேளையிலே ஜாஷுவா மார்ஷ்மன், வில்லியம் வார்ட் என்ற அந்த செராம்பூர் ட்ரியோ அவர்களும் இவரோடு சேர்ந்து உதவி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் முதலாக ஒரு செய்தி பத்திரிகையை ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய பெயர் சமாச்சார் தர்பன் அல்லது நியூஸ் மிரர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற அந்த பத்திரிகையை ஆரம்பிக்கிறார்கள். சமூக அவலங்களை குறித்து வில்லியம் கேரி தன்னுடைய சமாச்சார் தர்பன் அல்லது ஆங்கிலத்தில் நியூஸ் மிரர் என்ற பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தார். அந்த பத்திரிகை செய்திகளை, கட்டுரைகளை படித்த பொழுது குலின் பிராமின் இனத்தை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அந்த கட்டுரையினால் தொடப்படுகிறார். சமூக அவலத்தைக் கண்டு அவருடைய உள்ளம் கொதிக்கின்றது. ஆகவே தானும் அந்த பத்திரிகையில் தன்னுடைய கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார். இதன் மூலமாக சொந்த மாநிலத்தை சேர்ந்த தங்களுடைய இனத்தானே தாங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு உடன்படவில்லை என்பதையும் தாங்கள் செய்கின்ற காரியங்கள் தவறு என்பதையும் ஜனங்கள் உணர ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுக்குள் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இந்த வேளையிலே வில்லியம் கேரி அவர்கள் சீஃப் கவர்னர் டிரான்ஸ்லேட்டராக பதவி பிரமாணம் செய்யப்பட்டபடியினால் அவர் கவர்னர் ஜெனரலை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு உருவாகின்றது. இவருடைய கருத்துக்களை லார்ட் பென்டிக் அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் அதை கிடப்பில் வைத்திருந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு லார்ட் பென்டிக் அவர்கள் கடைசியாக முடிவெடுத்து 1821 ஆண்டு அதை சட்டமாக பிரகடனம் செய்கின்றார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளக பண்ணும். ஆனால் வேண்டியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல மாறும் என்பது போல இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே வில்லியம் கேரியினுடைய உள்ளம் ஜீவ விருட்சமாக மாறுகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையிலும் அநேக அவலங்களை நீங்கள் கேள்விப்படலாம், சமூகத்தில் அநேக தீமைகளை நீங்கள் கண்டுடலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. அதை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அதை குறித்து கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் பொழுது, கர்த்தர் அதை செய்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தொடர்ந்து கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது நீங்கள் கேட்கின்ற காரியம் ஏற்ற வேளையில் நடப்பதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1821 ஆண்டு அது சட்டமாக உருவெடுத்து ஜனங்களுக்கு மத்தியிலே பிரகடனம் செய்யப்படுகிறது. 1000 கொலைகள், 1000 சித்திரவதைகள், சமூக அவலங்களுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது. ஆகவே சமூக அவலங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், சமுதாயத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அது ஒரு தனி மனிதனால் முடியாது. ஆகவேதான் இந்த நற்செய்தியானது டிகாட் டிவி சேனல் மூலமாக உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்கு இணக்கம் தெரிவித்த, அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த டிகாட் டிவி சேனலுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபியுங்கள். இந்த மாபெரும் இந்த அச்சீவ்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, இந்த ஒரு படைப்பானது, இந்த சாதனையானது அவருக்காக அவர் செய்யவில்லை, சமுதாயத்துக்காக செய்தார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காக செய்யாமல்
சமுதாயத்துக்காக செய்யுங்கள். நீங்கள் சமுதாயத்துக்காக மாபெரும் காரியங்களை செய்ய முற்படும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே உங்கள் குறைவுகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த சமூகத்துக்குள்ளாக இவர் சென்ற காரியங்களுக்கும் மேலாக படிப்பின் ரீதியாகவும் வேதாகமத்தின் உள்ளாகவும் வில்லியம் கேரி நுழைகின்றார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சமூக சேவை செய்வீர்கள், சமூகம் அவர்கள் அந்த சமூக தீமையிலிருந்து விடுதலையாகும் என்று வேதம் சொல்லவில்லை. சத்தியத்தை அறியும் பொழுதுதான் அவருடைய மனக்கண்கள் திறக்கும் என்பதை வில்லியம் கேரி நன்றாக உணர்ந்தபடியினால் வேதாகமத்தை அவர் மொழிபெயர்க்க முற்பட்டார். வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு முன்பதாக இந்திய மொழிகளை சரளமாக படித்து அதிலே பாண்டியத்துவம் பெற்றார். அப்பொழுது அவர் வாழ்ந்த நாட்களிலே பேசப்பட்ட இந்திய மொழிகளாகிய மராத்திய மொழியையும் ஹிந்தி மொழியையும் இன்னும் அதற்கு ஊற்றாக காணப்படுகின்ற சமஸ்கிருதத்தையும் தளபாடமாக படித்து அதிலே பாண்டித்துவம் பெற்று டாக்டராக அவர் மாறுகின்றார். ஆகவே அவர் மொழிபெயர்ப்பிலே எந்த தவறுகளும் இருக்காது என்று நம்புகின்றேன். ஒருவேளை அந்த தவறுகள் காணப்பட்டாலும் அதை கர்த்தர் சரியாக மாற்றுவார். அது அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு அவருடைய மனக்கண்களை திறக்கக்கூடிய வேதாகம கருவியாக மாறியது. அவர் வேதாகமத்தை அவருக்கு தெரிந்த எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இரவும் பகலும் தன்னுடைய கைகளினாலே அவைகளை எழுதி அவைகளை பிறகு அச்சடிக்கும்படியான முயற்சியிலே ஈடுபடுகின்றார். அவருக்கு அதற்கு உதவி செய்தவர்கள் ஏற்கனவே நாம் பார்த்தோம், செராம்புட்ரியே என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் அவருக்கு அதிலே உதவி செய்கின்றார்கள். வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டிலே மோசே ஆனவர் மலைமேல் ஏறி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளை முறியடிக்கத்தக்கதாக யோசுவா செல்லுகின்றான். ஆனால் மலைமேல் ஏறி மோசே ஜெபிக்கும் பொழுது, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது, கரங்களின் பாரத்தால் அவருடைய கைகள் கீழே இறங்கும் பொழுது அவருடைய கைகளை 2 பேர் தாங்கி பிடிக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் மாத்திரமல்ல, மற்றவர்கள் மாத்திரமல்ல, செய்கின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் ஜெபத்தாலும் உங்களுடைய பொருள் உதவியாலும் உங்களுடைய எல்லாவித நற்செயல்களாலும் நீங்கள் தாங்க முடியும் என்பதை இன்றைக்கு மாலையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்கள் முயற்சிகளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சரித்திரம் தனி மனிதனால் உருவாக்கப்படுவதில்லை. நாம் ஒவ்வொருவரும் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் சரித்திரத்திலே ஒரு மைல் கல்லாக மாறுகிறது, சரித்திரத்திலே படிக்கற்களாக மாறுகிறது. தடைகளை நீங்கள் தடைகளாக நினைக்க வேண்டாம், பாரங்களை பாரங்களாக நினைக்க வேண்டாம், உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பாறைகளை தடுப்பு சுவர்களாக நினைக்க வேண்டாம். அதை நீங்கள் கடந்து செல்லும் படிக்கற்களாக யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். வெற்றி நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் வல்லமையும் அன்பும் நிறைந்த பரலோக தேவனே, அப்பா, இந்த திருச்சபை தொடர் நிகழ்ச்சிகளை இந்த டிகாட் டிவி சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மாபெரும் தேவ மனிதர்கள் வேதத்திற்குள்ளாகவும் வேதத்திற்கு வெளியேயும் செய்த தியாகங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, எங்களுடைய பங்கையும் நாங்கள் நிறைவேற்ற இந்த திருச்சபையிலே கர்த்தாவே, திருச்சபையின் வளர்ச்சியிலே எங்களுடைய பங்கையும் நாங்கள் அர்ப்பணிக்க எங்கள் உள்ளங்களை கர்த்தாவே நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். நாங்களும் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆதரவாக ஜெபிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்தில் குறைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், அல்லது பண தேவைகள் இருக்கலாம், பொருளாதார சிக்கல்கள் இருக்கலாம், வேலையிலே பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தர் அவைகளை நிச்சயமாக மாற்றுவார். அவரால் கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என் ஜெபத்தின் மூலமாக நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். பூமியிலே என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே அப்பா அப்பா கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீர். என் நாமத்தினால் எவைகளை பூமியிலே கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படி இந்த ஜனங்களை பிரச்சனையிலிருந்து கட்டவிழ்க்கின்றோம். உம்முடைய வார்த்தையின்படி இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானின் செயல்களை இயேசுவின் நாமத்திலே கட்டுகின்றோம்.
உம்முடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பயனடைய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன நண்பர்களே, எங்க பாஸ்டர் சொன்னதை கேட்டீங்களா? ஏசப்பா உங்களையும் பயன்படுத்துவார். இந்த சரித்திர செய்தியை தொடர்ந்து பாருங்கள். நீங்களும் சரித்திரத்தில் உங்கள் பங்கை நிறைவேற்றுங்கள்.